காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. உன் பொண்ணுக்கு நல்லா 1 2 3 சொல்லி கொடுத்துருக்கடா. இம்யா 4 அடுத்து 5 10 கிடையாது. அப்போ 10க்கு அப்புறம் எது பூந்தியா? டேய் தொண்டின்னு சொல்றாடா. ஓ தொண்டியா? ஏண்டா நீ ஒரு டாக்டரா இருக்க, எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியே நீதான். ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணாம பாத்துட்டு நிக்கிறேன். நீ பண்ணுடா வளர்ற புள்ள. என்ன ஸ்னோலி? கீழே எதுக்குடா? அவளுக்கா? போ போ. கம்பு எதுக்குடா? கொஞ்சம் வருஷம் போட்டு இதே டயலாக அவ உன்கிட்ட சொல்லுவா பாரு. என்னடா? ஆமா பை பை see you. ஸ்னோ மெதுவா போ. என்னடா நான் இருக்க இடத்துல கொஞ்ச நேரமா சுத்தி சுத்தி நிக்கிறேன். டேய் தம்பிடா நீ எக்ஸசைஸ் பண்ற அழகா பாத்து ரசிக்கலான்னு வந்தேன். இந்த ரீல் சுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காரணம் இல்லாம காலையிலேயே என் பின்னாடி சுத்துற ஆள் கிடையாது. ஏதோ காரணத்துக்காக தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஒன்னும் இல்ல. அதானே நீ ஒன்னும் இல்லன்னு இழுத்தாலே அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குமே. சரிடா ஓப்பனாவே கேக்குறேன், அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஒரு காரணமா? எந்த பொண்ண? டேய் புரியாத மாதிரியே நடிக்காத. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்லாம், இந்த விஷயத்த அப்படியே விடு. வேண்டான்னா வேண்டாம் தான், எனக்கு பிடிக்கல அதான் அப்படியே விட்டுட்டேன். டேய் அனாமிகா உனக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்ததுக்கு பிறகு நீ ஏன் அவளை கழட்டி விடலாம்? சர்ச்ல வச்சு உன வேண்டான்னு அவ தூக்கி போடலன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் அவ்வளவுதான்டா. உன் லைஃப் அந்த பொண்ணா பார்த்து காப்பாத்தி விட்டதுனால நீ தப்பிச்ச. அப்படிப்பட்ட நீ வித்யாவை அவ்வளவு சீக்கிரமா தூக்கி போடுவேன்னு சொன்னா இது நம்புற மாதிரியாடா இருக்கு? நீ நம்புனா என்ன நம்பலனா என்ன, ஆனா இதுதான் உண்மை. எனக்கு அவ தேவையில்ல. டேய் நீ என்ன பைத்தியமா? அந்த வாரம் நேத்துக்கு தான் என்கிட்ட பேசினாரு இது பத்தி. உன் இஷ்டத்துக்கு வேணானா வா பொண்ணு பாத்துட்டு வரலான்னு கூப்பிடுவேன், வேண்டானா நீ இதுல தலை போடாதன்னு சொல்லுவேன். எங்களை எல்லாம் பாக்குறதுக்கு எப்படிடா இருக்கும் உனக்கு? எப்படியும் இல்ல, நீ இதுல தலை போடாம இருந்தாலே நல்லது. எனக்கு என்னமோ நீ அவளை வேண்டான்னு வச்ச மாதிரி தெரியல, ஏதோ காரணத்துக்கு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க மாதிரி இருக்குடா. டேய் நீ நம்புனா நம்பு, நம்பலனா நம்பாத. என் மேல நம்பிக்கை இல்லாத பொண்ணு எனக்கு வேண்டாம்டா. இவ்வளவு நாள லவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் என் மேல அவளுக்கு நம்பிக்கை வரல, அதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கேயோ இடிக்குதுடா. இடிக்குதுன்னா இடிக்காத இடமா பார்த்து நில்லு. உன்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? சரி அப்பனா நான் அன்பு கிட்ட சொல்லிடுறேன், ஆதி வித்யாவை வேண்டான்னு சொல்லிட்டான், உங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாருங்க அப்படின்னு. எது? ஆமாண்டா நீ வேண்டான்னு சொல்லிட்டேலாம். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அன்பு வேற ரொம்ப எமோஷனலான பார்ட்டி. அவர் தங்கச்சி நான் வேண்டான்னு தூக்கி போட்டதுல அவருக்கு ஏதாவது ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா பழி யாருக்கு மேல? நான் தானே என் தலையில அந்த பழியெல்லாம் எடுத்தாகணும். அதுக்கெல்லாம் நீ கவலையே படாத. அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இசை வேண்டான்னு தூக்கி போட்டதுக்கே மனசர் கெத்தா தான் இருக்காரு, ஒன்னால எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் பொறுமையா பேசி புரிய வைக்க வேண்டிய விஷயம். எடுத்தோம் கவுத்தோம்லாம் நீ தலை போடாத. என்னமோ பண்றடா அது கன்ஃபார்ம். உன்கிட்ட பேசினாலே எனக்கு மெண்டல் தான் ஆகும். நான் கீழே போறேன். கிளம்பு கிளம்பு. அதே குச்சியை வாங்கி நான் ஒன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் ஆர்த்தியக்கா அவங்க குழந்தைய திட்டுறது, அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு தானே என்ன கொடுமைப்படுத்துறேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ கூட ஒரு நாள் அடிச்சது கிடையாதுடி, ஆனா உன்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா? இருடி எனக்கு ஒரு காலம் வரட்டும், அண்ணி நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு என்கிட்ட உன்னை டியூஷனுக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ இருக்குடி உனக்கு. இவ எதுக்கு இப்ப ட்ரெயின் வேகத்துல ஓடி வரா? ஆதி இருக்காரா? ஆவியா? எந்த ஆவி? ஐயோ ஆதி இல்ல, ஆதி ஆதி இருக்காரா? ஓ ஆதியா? ஆதி வீட்டுக்குள்ள இல்லையே. எது இல்லையா? இல்ல. ஏன்
ஏதாவது முக்கியமான விஷயம் ஆதி கிட்ட சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு. நான் ஆதி வந்ததை ஆதி கிட்ட சொல்லிக்கிறேன். இல்ல ஆதியை பார்த்து ஆதி கிட்ட பேசணும். ஓ ஆமா, ஆதியோட கார் இங்கதான் நிக்குது, பைக் இங்கதான் நிக்குது. ஏன் ஆதியோட செப்பல் கூட இங்கதான் கிடக்கு. அப்படி இருக்கும்போது ஆதி வீட்ல இல்லன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள இல்லன்னு அர்த்தம். இங்க இருந்த போனை வேற ஸ்னோ தூக்கிட்டு போயிட்டா போல. ஸ்னோ, இது ஆதி மேல இருக்காரா? சித்தப்பா போனை மேல எடுத்துட்டு வருவியா? குழந்தையெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன் ஆதி இருக்காரான்னு கேட்டதுக்கு வீட்ல இல்லன்னு சொன்னீங்க. ஆனா அவர் மொட்டை மாடியில தானே நிக்கிறாரு. நான் வீட்ல இல்லன்னு சொன்னனா? சொல்லவே இல்லையா? அப்படி போய் சொல்லாதுங்க மித்ரா. நீங்க சொன்னீங்க தானே ஆதி வீட்ல இல்ல அப்படின்னு. ஏன் தங்கம், ஆதி சித்தப்பா வீட்ல இல்லன்னு அத்தை சொன்னேன். பாரு, உண்மையை பேசுறதுதான் குழந்தை. குழந்தை கூட நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த வீட்ல குழந்தைக்கு கூட போய் சொல்றதுக்கு கத்து கொடுத்துட்டீங்களா? ஏய், நான் சொல்லவே இல்லைங்கிறேன். இப்பதானே ஆதி வீட்டுக்குள்ள இல்லன்னு சொன்னீங்க. வீட்டுக்குள்ள தானே இல்லன்னு சொன்னேன். மொட்டை மாடியில நின்னு அவன் எக்ஸசைஸ் பண்ணவே இல்லன்னு சொல்லலையே. இப்போ உன்கிட்ட ஆதி வீட்டுக்குள்ள இருக்கான், மொட்டை மாடியில நின்னுட்டு எக்ஸசைஸ் பண்ணவே இல்லன்னு சொன்னதானே தப்பு. அனாமிகா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ பார்க்க வந்தது ஆதியதான். தேவையில்லாம இவகிட்ட பேசி டென்ஷன் ஆகுறேன். சரி சரி, ஆதிதான் மொட்டை மாடியில நிக்கிறாருல, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். ஏய் அனாமிகா, என்ன என்ன இப்ப நான் அவரை பார்க்க கூடாதா? இல்ல அவனை பாக்குறதுல என்ன இருக்கு? ஆனா இப்படி ஓடி போகாதா, மெல்லமா நடந்து போ. எமலே உங்களுக்கு அக்கறை பாசம் எல்லாம் இருக்கா? அக்கறையும் கிடையாது, இக்கறையும் கிடையாது. நீ பாட்டுக்கு ஓடி போவ. வீட்ல இப்பதான் மாப்பு போட்டிருக்கேன். நீ குடுக்குடுன்னு ஓடி போய் தொமீர்னு விழுந்துட்டியனா? நான் தான் விழவே இல்லையே. நீ ஓடுற ஓட்டத்துக்கு கண்டிப்பா விழுவேன். அப்படி விழுந்தியனா உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். உனக்கு வர எனக்கு யாரும் இல்ல, நான் சரியாக்குறது வரைக்கும் இங்கே இருந்துக்கிறேன்னு இங்கே டேரா போட்டியனா அப்புறம் ஒன்னு இப்படி துரத்துறது எல்லாம் ஒரு சுயநலம்தான். இதுல அக்கறையாவது சக்கரையாவது. இவெல்லாம் ஒரு ஆள் இவ கூட நின்னு பேசிட்டு நிக்கிற பத்தியா? ஒன்னு சொல்லணும், நான் வரேன். ஒரு நிமிஷம், எதுக்கு இப்ப வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, இவ்வளவு நாளும் ஆதிக்கு வித்யாவை பத்தி எதுவுமே தெரியாது. அவ வலையில சிக்கிட்டு ஏமாந்து போயிட்டு இருந்தான். இப்பதான் அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவளை தூக்கி போட்டு வந்திருக்கான். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல முடிவு எடுத்திருக்கான். அதான் போய் நல்ல முடிவா எடுத்திருக்கா. சூப்பர் டான் பேசிட்டு வந்துடுறேன். ஓ ஓகே ஓகே. ஒருவேளை அவ மேல இருக்க கோவத்துல இவளுக்கு ஓகே சொல்லிருப்பானோ? இல்லையே, இவ ஒரு மார்க்கமா போறா. இவன் வித்யாவை வேண்டான்னு தூக்கி போட்டது இந்த கோம்பக்கரிக்கு எப்படி தெரியும் தெரியலையே. ஆமா, சொல்லி பாக்குறாங்க. எனக்கு வர வேலை இல்ல பத்தியா? கேஸ்னோ, இந்த அனாமிகாக்கு யார் ஸ்பை வேலை பாக்குறது? பையா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹரி, நீங்க மேலே நிக்கிறீங்க. ஏய், என்ன கீழே விழுந்து தொலைஞ்சிராத. இப்பதான் விஷயமே கேள்விப்பட்டேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம்ல. ஆனா அது உங்களுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லணும்னு தோணவே இல்லல்ல? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது, அது எனக்கு இப்பதான் தெரியும். ஓ அப்படியா, நான் உனக்கு தெரியும்ல நினைச்சேன். ஐயோ, இப்பதான் எனக்கு இந்த சந்தோஷமான விஷயமே தெரியும். ஓ சரி சரி. அதான் அது தெரிஞ்ச உடனே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். இவன் என்ன பைத்தியமா? தெரிஞ்சா என்ன எதுக்கு பாக்கணும்? இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சு ஆதி. மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுட்டேன். இல்ல, எனக்கு புரியலாம். மதுவா நீ பிரெக்னண்டா இருக்கிறதுலாம் எனக்கு எதுக்கு புத்தி வரணும்? என்னது? இல்ல நாமிகா, மதுவா நீ பிரெக்னண்டா இருக்காங்க. எங்க வீட்டுல சந்தோஷமான விஷயம்னா இப்போதைக்கு அதுதான். இதுல எனக்கு எதுக்கு புத்தி வரணும்? ஐயோ ஆதி, நான் அதை பத்தி பேசல. அப்புறம் நான் சொல்றது, நீங்க வித்யாவை வேண்டான்னு சொன்னீங்களா, அதை பத்தி தான் பேசுறேன். அது சரி. இததான் நான் அப்பல இருந்து சொல்லிட்டே இருந்தேன். உங்க தங்கச்சிக்கு என்ன தான் பிடிக்காது. நான் இங்க வரும்போது எல்லாம் என்ன ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க. தோ இப்ப கூட நீங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் உங்க தங்கச்சி மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. ஆனா அந்த வித்யாக்கு 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணோன்னா உங்க தங்கச்சிய பிடிக்காமலே போயிட்டு. சே, அவெல்லாம் என்ன பொண்ணு. இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வித்யா செட்டே ஆக மாட்டா அப்படின்னு. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இத சொல்லிட்டு போலான்னு தான் அங்கேருந்து இங்க வந்தியா? அதி, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை ஹக் பண்ணி. எது? ஐ மீன், இப்பதான் நீங்க கண்ணை திறந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப உங்க மனசு எவ்வளவு லேசா இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவெல்லாம் ஒரு பொண்ணா? யாரு? வித்யா. ஓ அப்பளா, சரி சரி. அதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. காலேஜ்ல அந்த பையனுக்கும் வித்யாக்கும் தகராறு நடந்திருக்கலாம். கண்டிப்பா அந்த பையன் வித்யா கிட்ட தப்பா நடந்திருப்பான். அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கான். நீ உள்ளதான் இருந்தியா? இல்ல, எல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னியே, நீ உள்ளதான் இருந்தியான்னு கேட்டேன். என்ன அதி இப்படி கேக்குறீங்க?
இல்ல நீ உள்ள இருந்ததுக்கு பிறகு கூட வித்யாவை காப்பாத்தாம விட்டுருக்க பாத்தியா? நான் உள்ள இல்ல. இல்லையா? நான் என்ன நினைச்சேனா நீ தான் ஷிபுக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண வச்சிருப்ப. ஆதி நீ உள்ள இல்ல தானே? இல்ல, எனக்கே அப்படி இப்படின்னு தான் தெரியும். அப்ப தேவையில்லாத விஷயத்த நீயே பரப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணாத. மேபி இந்த பிளானே நீ தான் போட்டனா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கான். ஐயோ ஆதி. இல்லல்ல? ஆஹா. அப்போ உன் பாட்டுக்கு பேசிட்டே போகாத. ஆள பாரு. மேம் வா வித்யா உட்காரு. வித்யா சத்த மாதிரி கேக்குது. உட்காரு வித்யா. இல்ல இல்ல மேம் பரவாயில்ல. உட்காரு. இல்ல ஸ்னோ, காலேஜுக்கு டைம் ஆகுதா, காலேஜுக்கு கிளம்பணும். சரி என்ன? சாரி மேம். வர்றா. ஆதி நான் பேசிட்டே நிக்கிறேன், என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? எதுக்கு சாரி? நான் உங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டேன்ல. மேம் நான் சத்தியமா வேணும்னு உங்களை விட்டுட்டு வரல. நீங்க ஒரு ப்ரொஃபசர், கண்டிப்பா உங்ககிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டான் அப்படின்னு பதட்டத்துல தான் வெளியே போனனே தவிர நீங்க அவன் கிட்ட மாட்ட போறீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் சொல்லவே இல்லையே வித்யா அப்படி. இல்ல மேம், எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதான். வித்யா அதுதான் யாருக்கும் எதுவுமே ஆகலையே, அப்புறம் எதுக்கு இன்னமும் நீ அழுற? இல்ல மேம், ஏதோ கோவத்துல ஆதி உன்கிட்ட நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் 2 நாளையில சரியாயிருவான். நான் ஆதி சார்க்காக எல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வரல மேம். எனக்கா தோணுச்சு தப்பு என் மேல இருக்கும் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அம்மா அப்பா பாசம் எல்லாம் கிடைச்சதே இல்ல. ஆனா இந்த ஃபேமிலியில எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நான் ஆதி சாரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவரை நீங்க என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்கிற பயத்துல தான் உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனே தவிர உங்க மேல எனக்கு வேற எந்த விதமான வெறுப்பும் இல்ல மேம். என்ன எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறதுக்கு? நான் உன்னை தப்பாவா நினைக்கல. வித்யா உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஏற்கனவே ஆதி தாலி கட்ட போறது வரைக்கும் போய் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான். அது வீட்டுல உள்ள எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியை மறுபடியும் நீ ஆதிக்கு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கிட்டேனே தவிர உன் மேல எனக்கு எந்த கோவமோ வெறுப்போ இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்க முன்ன எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், ஏன் யோசிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா கமிட் ஆனதுக்கு பிறகு யோசிக்க கூடாது. நீ கேட்கலாம், அப்ப கெட்டவனா இருந்தா வெளியே வரக்கூடாதா, அதே ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கணுமா அப்படின்னு. அதுக்குதான் முதைய நல்லா யோசிக்கணும். யோசிக்காம முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு யோசிச்சா தப்பு இல்ல. ஆனா கெட்ட பேரை நிறைய சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். அதான் முதையே யோசிச்சு நல்ல முடிவெடுத்தா பிரச்சனையே இருக்காது. அதுக்காக தான் உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டேனே தவிர வேற எதுவும் இல்ல. நிஜமா மேம், இடத்துல நீங்க மாட்டிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஒவ்வொரு தடவையும் நீங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கும் போது கூட ஏன் இப்படி பண்றாங்கன்னு அப்பப்ப தோணும். ஆனா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்காம நிறைய ஆதி சார் கிட்டே பேசிட்டேன். சாரி மேம். பரவாயில்ல வித்யா. இனிமே ஷிபுவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரீயா காலேஜுக்கு போ. ஆதி பேசுனதே நினைச்சிட்டு இருக்காதா. அவனுக்கு தங்கச்சின்னா அது நான் மட்டும் தானே, அதனால உன்கிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். பரவாயில்ல மேம், நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டேன். இதுக்குதான் இது மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது. நான் வரேன். சரி. ஆகா ஆதி, நீ நினைச்சது நடந்துருச்சு. ஆதி இவ ஒருத்தி இப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறலாம் போல இருக்க. ஐயோ ஆதி. ஐயோ என்னடை, நான் பாட்டுக்கு பேசிட்டே நிக்கிறேன். நீ பேசுனதெல்லாம் கேட்டேன். சரி, இப்பவாது நல்ல முடிவெடுத்தீங்களே. இனியாவது உங்க அம்மாவா, பெரியம்மாவா, உங்க தங்கச்சியா, அண்ணனா எல்லாரையும் யார் புரிஞ்சுக்கிட்டு உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். அப்படி ஒரு பொண்ணா பாருங்க. நீ சொல்லிட்டேலாம் பாத்துடலாம். எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் போன கொஞ்சம் வழி விட்டுறியா? ஆதி இப்பதான் என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. குரு என்ன மித்ரா? நீ ஒரு தடவை பாரு, தப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா இது ஆதி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணாதான். இல்ல நான் புரியாம தான் கேக்குறேன். இப்போ டைம் டேபிள் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? புதுசா ஆதி ஜாயின் பண்ணிருக்கான். பழைய மேமோட மொத்த கிளாஸையும் ஆதிக்கு கொடுத்திருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. ஆமா, இல்ல 2 பேருக்கு கிளாஸ் கொஞ்சம் மாறி மாறி வருதுல்ல. வித்யா இப்ப அதே யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டு இருக்கிறதுனால ஏதாவது கிடைக்க போகுதா? வித்யா கேண்டீனாவது போயிட்டு வரலாம் வா. ஆமா, இனிமே இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? எதுவுமே ஆகாம அவன்கிட்ட இருந்து மேம் ஒன்ன காப்பாத்திட்டாங்க. மேமையும் குரு சார் தான் காப்பாத்திட்டாரே. ஆனா ஒண்ணுடி, நல்லவன மாதிரி இருக்கவனுங்களதான் நம்பவே கூடாது. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து கூட ஆரம்பிக்கலாம். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்து ஆகணும். இவன் எதுக்கடி மறுபடியும் இங்க வரான்? வித்யா, டேய் உனக்கு என்ன வேணும் இப்போ? அதான் நீ யாரு எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சே. மறுபடியும் என்ன? இப்ப ஏதாவது பேசி அவளை கஷ்டப்படுத்தணுமா? உன்னையெல்லாம் கிளாஸ் மட்டும் நினைச்சு உனக்கு மேக்ஸ்னா மண்டல யாராவது அவ உட்கார்ந்து விளக்கிட்டு இருந்தா பாத்தியா?
அவளுக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான். வித்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இப்ப நாங்க எல்லாம் எந்திரிச்சு வெளியே போகணுமா? வித்யா உன் விஷயத்துல நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஐ ஆம் சாரிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நான் பண்ணது சரி பண்ணிட முடியாது. இருந்தாலும் சாரி வித்யா. ஓ சாரிக்கு பெரிய கும்பிடு, கிளம்புறியா? வித்யா, உன்னாலையும் மித்ரா மேமாலையும் தான் எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சிருக்கு. நேற்றுக்கு நைட் என்னால பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கலான்னு தான் எல்லாருக்கும் கால் பண்ணேன். ஆனா நிறைய பேரு என் வாய்ஸ் கேட்டதுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வயசுல கெத்தா சுத்தி தப்பு பண்றது கஷ்டம் இல்ல, ஆனா நல்லவனா வாழ்றதுதான் கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேற விதத்துல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து நிப்பேன். சாரி வித்யா. நிஜமாவே திருந்திட்டானோ? ஏய், அவனே சாரி கேட்டு போயிட்டான். என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன பண்ணணும்ங்கற? வா கேண்டீன் போயிட்டு வரலாம். நான் வரலாம். அப்புறம் இங்கேயே உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க போறியா? இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் இந்த மாதிரி ஒருத்தனை கிராஸ் பண்ணி தாண்டி வருவோம். இந்த மாதிரி எல்லார் லைஃப்லயும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எந்திரிச்சு வா. இல்ல, எனக்கு லைப்ரரி போகணும். ஒரு புக் எடுக்கணும். நான் லைப்ரரி போறேன். நீங்க கேண்டீன் போகணும்னு போங்க. லைப்ரரியா? வரதா இருந்தா வா. ஏய், நான்லாம் வரல. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். தனியா போறியா? இரு, நான் வேணா வெளியே நிக்கிறேன், நீ உள்ள போயிட்டு வா. உனக்கு தெரியாதடி, அந்த தொலைஞ்சு போன புக்கை நான் இன்னுமே கண்டுபிடிக்கல. இப்ப அவங்க என்ன பார்த்தாங்கன்னா உடனே ஃபைனை போட்டுருவாங்க. நான் ஒரு தடவை கூட புக்கை வீடு ஃபுல்லா தேடிட்டு அதுக்கு பிறகு சரண்டர் ஆகலான்னு பாக்குறேன். நான் வெளியே நிக்கிறேன், நீ புக்கை எடுத்துட்டு வா. சரி, உங்க 2 பேருக்கு சமோசா கிளாஸுக்கே வாங்கிட்டு வந்துடுறோம். இவளுங்க ஒரு தீனி பண்ணாருங்க. உட்காரும் போது நடக்கும் போது எப்பவும் அதையே நினைக்காத. கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஹலோ, ஹாய். என்ன? நாங்க பக்கத்து கிளாஸ் தான். எங்களுக்கு உங்களை தெரியும், ஆனா உங்களுக்கு தான் எங்களை ரொம்ப தெரியாது. அதுலயும் நேத்துல இருந்து உங்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிட்டு. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? இல்ல, வித்யா கிட்ட தான் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன, உங்களுக்கு ஏதாவது மேத்ஸ்ல சந்தேகமா? அப்படி ஏதாவது மேத்ஸ்ல சந்தேகம்னா உங்க மேம் யாரோ அவங்க கிட்டயே கிளியர் பண்றதுக்கு போங்க. ஐயோ சரண்யா, மேத்ஸ்ல எல்லாம் இல்லம்மா. அப்புறம் வித்யா, என்ன? நான் கேட்டுருவேன், நீ எதுவும் தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல, கேளுங்க. என் சந்தேகம் என்னன்னா, நேற்றுக்கு ஷிபுக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏடா, உங்க 2 பேருக்கு அறிவே இல்லையா? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? என்னடா நீ போங்கிற? சந்தேகம் தானே கேட்டோம். ஆமானா ஆமான்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சொல்லு வித்யா, முடிஞ்சுதா என்ன? முடிச்சிருக்கான், கண்டிப்பா முடிச்சிருக்கான். என்ன மச்சான்? ஆமாண்டா, கண்டிப்பா முடிச்சிருக்கான். வித்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? யாராவது உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறானுங்க. வந்திருக்கவே கூடாது காலேஜுக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இங்க வந்தது ஏன் தப்புதான். ஏன் வித்யா? சீ, உங்களெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. இதுல என்ன தப்பு இருக்கு சரண்யா? ஓகேனா ஓகேன்னு சொல்லணும், சம்மதம் இல்லனா எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஷிபு மட்டும் போதான்னு சொல்லிருக்கணும். இருங்கடா, உங்க 2 பேரும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்மா, போர்ட் லிசன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா, கிளாஸ்ல இப்ப யாரும் இல்லையா? சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? நானும் வித்யாவும் லைப்ரரி போயிட்டு இருந்தோம். அப்போ என்ன? என் சந்தேகம் என்னன்னா, நேற்றுக்கு ஷிபுக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வித்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? வித்யா எங்க சரண்யா? அழுதுட்டே வெளியே போயிட்டா சார். கிளாஸ் ரூம்ல இல்ல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தான் சார் போயிருப்பான். ஆனா பேக் கூட எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. சரி, நான் பாக்குறேன். நீ ஒண்ணு பண்ணு, மித்ரா கிட்ட சொல்லிரு, அவன் இந்த கிளாஸுக்கு வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிடுவான். இந்த பிரச்சனையில நீங்க தான் சார் அவளுக்கு சப்போர்ட் அனுப்பிருக்கணும். நீங்களும் அவளை புரிஞ்சுக்காமா? ஐயோ சரண்யா, நான் அவளை வேண்டான்னு சொன்னது அவளை கஷ்டப்படுத்துறதுக்காக எல்லாம் இல்ல. மித்ரா மேல தேவையில்லாத கோவத்துல இருக்கா, அது அவளுக்கே புரியணுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டேன். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புற உடனே நீ மித்ரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். குரு ஆதி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறதுக்கு முன்ன நிறைய யோசிக்கணும். அதனால தான் இது வரைக்கும் என் லைஃப்ல லவ்னு எல்லாம் இல்ல. உன் லைஃப்ல இங்க பாரு, நான் காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸா பேசுறேன். அவர் ஏதாவது டென்ஷன்ல அப்படி சொல்லிருப்பாரு. வேண்டான்னு முடிவு எடுத்திருந்தா உடனே அன்பு கிட்ட போய் உங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாருங்க, எனக்கு தேவையில்லைன்னு ஏதாவது பேசிருப்பாருலாம். நேத்துக்கு வித்யா கிட்ட கோவமா பேசிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி ரிலாக்ஸா நடந்து தெரியுறாரு. லவ் பண்ணிட்டு வேண்டான்னு தூக்கி போட்ட உடனே இனிச்சுட்டா இருக்கோம். அந்த பெயின் எல்லாம் உனக்கு தெரியாது மித்ரா. அவரை பார்த்தா லவ் ஃபெயிலியர்ல சுத்திட்டு இருக்க மாதிரியா இருக்கு. மேம், என்னம்மா? எங்க ஆப்போசிட் கிளாஸ்ல ஆதி சார் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் இப்போ வீட்டுக்கு போயிருக்காரு. நீங்க சப்ஸ்டியூட்க்கு வேற யாரையாவது அனுப்புவீங்களா? வீட்டுக்கு போயிருக்காராயா? மேம், வித்யா கிட்ட நேற்றுக்கு நடந்த விஷயத்த வச்சு பசங்க கிண்டலா தப்பு தப்பா பேசுறாங்க. அதான் அழுதுட்டு
வெளியே கிளம்பிட்டான். பேக் கூட எடுத்துட்டு போகல. கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பான். என்ன சொல்ற? ஆமா மேம். அதான் சாரும் வித்யா பின்னாடியே போயிட்டாரு. நீங்க அந்த கிளாஸுக்கு சப்ஸ்டியூட் அனுப்புவீங்களா? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் கூட அப்பவே நினைச்சேன் இந்த பொண்ணு ஒரு 2-3 நாள் காலேஜுக்கு வர வேண்டாம், அதை வச்சு எவனாவது கிண்டல் பண்ணிருவாங்களோன்னு நினைச்சேன். நடந்துட்டான். சரி நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா? வேற யாரையாவது சப்ஸ்டியூட் அனுப்பிட்டு வரேன். ஆதி வேற நேத்துக்கு தான் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காரு. இவனுங்க வர நக்கல் அடிச்சிருக்கானுங்க. எதுனா கிறுக்குத்தனமான முடிவெடுத்துற போறான். சரி குரு, இப்ப வந்துடுறேன். பாத்தீங்களா மக்கா, இதுதான் ஆப்பிள் மரமா? ஆமா செல்லம், இதுதான் ஆப்பிள் ட்ரீ. இந்த செடியில எல்லாம் எங்க இருந்தோ காட்டுல இருந்து வாங்கிட்டு வராவளே, அப்படி எதுக்கு காட்டுல இந்த மரம் கிடைக்குதான்னு பாரு. செல்லம், அது அமேசான். அப்படியே ஆப்பிள் ட்ரீ எல்லாம் நம்ம வீட்ல வச்சாலும் வராது. வாகும், இப்பதான் இந்த ஆப்பிள் மரத்தையே காணியே. ஏலே மக்கா சேம, இந்த ஆப்பிள் மரத்தை எல்லாம் நீ கண்டிருக்கியா? நான் நேர்லயே பாத்திருக்கேன். அதானே, நீங்களும் எல்லாம் அப்பப்ப வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு வரவியா? நாங்க எல்லாம் அப்படியே அப்பா இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கோம். அதுக்கு என்ன செல்லும், ஒரு நாள் இந்த உலகத்தையே சுத்தி காமிக்கிறதுக்கு நான் உங்களை கூட்டு போறேன். அப்படியா மக்கா? கண்ணை மூடதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டிட்டு போய் காட்டி தந்துறேன். அதெல்லாம் ஆயுசு கெட்டிதான் செல்லும் உங்களுக்கு. நீங்க எங்க கேக்குறீங்களோ அங்க எல்லாம் நான் உங்களை கூட்டு போறேன். ஆனா செல்லும், நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சனே, அந்த பொறுப்பை நல்லபடியா முடிச்சீங்களா இல்லையா? என்ன வாக்கா? பொண்ணு பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சனே, ஆனா அத பத்தி எந்த அப்டேஷனும் இல்ல. ஏதாவது 10-15 பொண்ணுங்க போட்டோவே காமிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணு போட்டோ கூட காட்டல செல்லும். என்னடி? எனக்கு பொறையாருச்சு, அதனால நான் அப்படி பண்ணேன். உனக்கு பொறைய யாரும் எல்லாம் ஏறம். செல்லும், எப்பதான் எனக்கு நல்ல ஒரு பொண்ணா பாப்பீங்க? இலை மக்கா, மேட்டர்மோனில தான் போட்டோயை கொடுத்திருக்கோம்ல, பாத்துக்கிட்டு பிடிச்சு போய் யாரங்க சொல்லுவாங்க. செல்லும், உங்க பேத்தி தான் எனக்கு நல்ல பொண்ணே அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஸ்கூல் படிக்கும் போது உள்ள போட்டோவை கொடுத்துட்டாளே. இனிமே எப்ப செல்லும் அதுல இருந்து எனக்கு பொண்ணு வந்து நீங்களா பாத்து எடுத்து ஏதாவது பண்ண வேண்டியதுதானே? செல்லவும் மக்கா, என்ன மேட்ரிமோனில சாமோட டீடைல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம்ல, அதுல இருந்து உங்க புது பேரனை புடிச்சு போய் ஒரு பொண்ணு வந்திருக்கேன். எது எது பொண்ணு வந்திருக்கா? நானும் இது வரைக்கும் செக் பண்ணல, ஆனா பயோல போட்டோ எதுவும் கொடுக்கல, வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்காங்க. ஏண்டி விளையாடுறியா? நீ தாத்தா நம்பர் தானே கொடுத்தேன், அப்புறம் எப்படி உன் வாட்ஸ்அப்புக்கு வரும்? அதுவா சாம், எப்போ நீ எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்தனோ அப்பவே உனக்கு பொண்ணு பாக்குற வேலைய நானும் தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீயா? ஆமா சாம், உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதா. அதான் தாத்தா எப்போ வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அதான் தாத்தாவோட போன் நம்பரை மாத்தி என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டேன். எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல பொண்ணா செட் பண்ணி கொடுத்துட்டா நீ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? உன்னை அப்பப்ப பார்க்க வேண்டிய நிலைமை வராதே. என்ன நம்பி ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். போட்டோ காட்டுறேன். இப்ப மட்டும் செல்லுக்கிட்ட நான் இத பத்தி கேட்கலனா இப்படி போட்டோ அனுப்பின விஷயத்தையே மறைச்சிருப்பா ஃப்ராடு. செல்லும், பொண்ணோட போட்டோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, அழகாடி இருக்கான். எங்க பொண்ணையே தெரியல. இருங்க செல்லும், என் போன்ல எடுத்து காட்டுறேன். பொண்ணு பாக்குறதுக்கு அம்சமா இருக்கா, ஆனா இவன் தலையில அந்த பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கலாம், அதை நினைச்சு பார்க்கும்போதுதான் அந்த பொண்ணை நினைச்சு பரிதாபமாவும் இருக்கு. நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு ஒய்ஃப். என் ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். போட்டோ காட்டுறேன். இப்பெல்லாம் எனக்கு பொண்ணு பாக்குற மாதிரி ஆயிடுச்சே. இரு போட்டோ தானே காட்டுறேன். எப்படியே பாரு, செம்ம அழகா இருக்காளா? என்னடி விளையாடுறியா? இரு ஒரு நிமிஷம். இந்த பொண்ணோட அழகுக்கு உன் மூஞ்சி சுமாரா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாப்போம். பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோயின் லுக்ல இருக்காளா? ஸ்ட்ரக்சர் கூட செமையா இருக்கே செல்லோ. என்ன கொஞ்சம் கூட பக்கத்துல ஜூம் பண்ணி ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒழுங்கு மரியாதை கொண்டு போயிரு, இல்ல உன் போன் இப்ப உடஞ்சிடும். புடிச்சிருக்கா? ஏண்டி என் வாழ்க்கை நினைச்சா உனக்கு சிரிப்பு வருதா? இதை விட உனக்கு அழகான பொண்ணு கிடைக்குமா? போட்டோ நல்லா தான் மக்கா இருக்கு. செல்லும், உன் பேத்தி எனக்கு குரங்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கான். நீங்க என்னடானா பொண்ணு நல்லா இருக்கா? குரங்கா மக்கா? பாக்கிறதுக்கு பொண்ணு மாதிரி எல்லாம் இருந்தது. எனக்கு பாக்குறதுக்கு பையன மாதிரி இருந்து. உன் பேத்தி கட்டி வைக்கிறியா? டேய், அது பொண்ணு. என்ன கேட்டா இந்த பொண்ணோட ஃபியூச்சர் உன்னை கல்யாணம் பண்ணா காலிதான். ஆனா என்ன பண்றது, காலத்துல உனக்கு கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடக்கணும்ல, ஒத்துக்கோ. செல்லும், உன் பேத்தி அடிச்சு சாக்கடிச்சாலும் அடிச்சிருவேன். வாய மட்டும் உட்கார சொல்லிரு. எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு அடி. நல்ல பொண்ணு பார்த்ததுக்கு பிறகு கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க தெரியல. உனக்குலாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரி தான். இவளுக்கு இன்னைக்கு காலேஜ் உண்டுலாம். ஏன் வித்யா, காலேஜ் போன பொண்ணு எதுக்கு இப்படி திடுத்துப்புன்னு ஓடி வரா? ஏடி மக்கா, பரத்தால இருந்தே டாக்டருக்கு தம்பி வர மாதிரி இருக்கேன். முத வித்யா மேல ஓட்டினா, இப்ப ஆதியும் பின்னாடியே ஓடுறாரு. என்னன்னு தெரியல, இவ வேற அழுதுட்டு ஓடுறா.
அண்ணே என்ன மன்னிச்சிரு. இந்த முடிவை நான் நேரத்துக்கே எடுத்திருக்கணும். தெரியாம இன்னைக்கு காலேஜ் போயிட்டேன். இதுக்கு மேல நான் உயிரோட இருந்தாலும் இத்தனை வருஷமா எங்களை பாத்துக்கிட்டதுக்காக உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். என்னால இனிமே வாழவே முடியாது. அது சாராவது என்னை விட்டு போக மாட்டாருன்னு நினைச்சேன். எதுலையுமே எனக்கு கொடுத்து வைக்கல. நான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறது உன்னால ஏத்துக்க முடியாது தெரியும். ஆனா இன்னமும் நான் உயிரோட இருக்கிறதுனால உனக்கே கெட்ட பேர் தான். இன்னும் சொல்ல போனா இன்னும் 2 நாள் போகும்போது ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்னால கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு பேரோட இந்த வீட்டுல நான் இன்னமும் இருந்தேனா என் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கையே கிடைக்காது. என்னால அவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். இங்க தப்பே பண்ணலனாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுதான். என்னாச்சு வித்யா? என்ன காரியடி பண்ண பாத்திருக்க? அப்படியே வாங்கி இன்னொன்னு வச்சேன்னு வச்சுக்கோ, அடுத்த அடியில காதே கேட்காது. அறிவில்லையாடி உனக்கு? லூசு, என்ன காரியடி பண்ண பாத்திருக்க? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சித்தப்பா சித்திக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? எங்க யார பத்தி யோசிக்காம இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க? எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி ஏதாவது கிறுக்கு வேலை பாப்பான்னு தெரிஞ்சுதான் உன் பின்னாடியே வந்தேன். அதீன், என்ன நடந்தது? காலேஜுக்கு தானே போனீங்க. இப்படி காலேஜ் முடிறதுக்கு முன்னமே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இவ என்னடானா இப்படி தப்பான முடிவெடுக்க போயிருக்கா? அந்த அளவுக்கு காலேஜ்ல என்ன நடந்தது? அப்படியே போட்டேன் வை. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் அசிங்கப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன அசிங்கம்? நீ என்ன தப்பு பண்ணிட்ட அசிங்கப்படுறதுக்கு? ஐயோ அதி, என்னதான் நடந்தது? இவ இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க முத. நேத்துக்கு டூர் போன இடத்துல என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. அதை வச்சுட்டு கிறுக்கு பிடிச்சவனுங்க ஏதாவது கிண்டல் அடிச்சிருப்பானுங்க. உடனே இப்படி ஒரு முடிவுக்கு போயிருவியா? அந்த இடத்துல நின்னு இழுத்துனால ஆரம்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அழுத்துட்டு வந்திருக்க. இன்னைக்கு 2 பேர் பேசினாங்க, நாளைக்கு 4 பேர், அடுத்த நாளைக்கு 40 பேர், அதுக்கு அடுத்தது 400 பேர். எல்லார்கிட்டயும் நான் நல்லவா, நான் கெட்டு போகல, எல்லார் காதுலயும் போய் இத சொல்லி சொல்லி புரிய வைக்க சொல்றீங்களா? 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அதனால நான் சாவ தேடி போறேன்னா இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது வித்யா. ஏன் வித்யா, தற்கொலை பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கு? இந்த அளவுக்கு தைரியம் இருக்கிற உனக்கு எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காட்டு தைரியம் இல்லையா? ஐயோ சாம், உனக்கு எதுவும் தெரியாது. நான் அவமானப்பட்டதான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப அன்லக்கி. ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. வித்யா, அசிங்கமா பேசிடுவேன், வாய மூடு. நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல லாதி சார். யாரை புரிஞ்சுக்கலாம்? நீ தான் புரிஞ்சுக்கலாம். நீ அவளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நேத்துக்கு நீ வேண்டான்னு சொன்னனே தவிர மனசார சொல்லல. அத காலையில அவகிட்ட போய் மன்னிப்பு கட்டிட்டியே. நார்மலாம பேசிட்டேன். அதுக்கு மேல எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? அவளை நீ புரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன பண்ணனேன்னு தெரியல. அவனுக்கு பேசினானுங்களா, இவ அழுதாளாம். இங்க வந்து இப்படி ஒரு முடிவெடுக்க பாத்துருக்கான். ஏண்டி, இதுக்கெல்லாம இப்படி பைத்தியக்காரத்தனமா முடிவெடுப்பேன்? படிச்சிருக்கலாம் வித்யா, அறிவுங்கிறது சுத்தமா இல்ல உனக்கு. உன் இடத்துல இருந்து நீ பண்ணது சரின்னு நினைச்சேனா உன் அக்காவை எடுத்துக்கோ. அவ இதுக்கு முன்னமே தற்கொலை பண்ணிருக்கணும். 1 வருஷம் அவ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தா. ஏன் வீட்டுக்கு வந்தான்? வீட்டுல உள்ளவங்களே அவகிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. அப்பவும் தைரியமா நின்னாலே தவிர இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுக்கல. அவளுக்கு தங்கச்சியா இருந்துட்டு இப்படி கோல மாதிரி முடிவெடுத்திருக்க. நீங்க காப்பாத்தினாலும் இன்னமும் நான் அதே முடிவை தான் எடுப்பேன். ஐயோ ஆதி, டேய், எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறேன்? எதுக்கு அடிக்கிறனா? மேடம் எப்பேற்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டாளா? அதான் என்ன சொன்னா, காப்பாத்தினாலும் திருப்பியும் அதே முடிவை தான் எடுப்பியா? என்னால இனிமே அந்த காலேஜுக்குலாம் வரவே முடியாது. அப்படியே நான் உயிரோட இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் என்னால இருக்க முடியுமே தவிர. வித்யா, ஒரு பிரச்சனைனா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. ஊர் வாயே மத்தவங்க வாயே எப்பவும் நம்மளால மூட முடியாது. பேசுறவங்க வேலை இல்லாம பேசிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் இப்படி தப்பான முடிவெடுப்பியா? என்ன பார்த்து எவ்வளவு அசிங்கமா கேட்டாங்க தெரியுமா? இது வரைக்கும் நான் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணதே இல்ல. இசைக்காக குடும்பமே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு அவளால போராடுறதுக்கு தைரியம் இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு இல்ல மேம். எனக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு மனசுலயும் உடம்புலயும் தம்பு இல்ல. என்ன வித்யா, இவ்ளோ கோல மாதிரி முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இசையை விட நீ ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா 2 பசங்க தப்பா பேசிட்டாங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்க பாப்பியா? உன்கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இசை, என்ன காலேஜ் போன ஆதியும் வித்யாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். சத்தம் கேட்டு எந்திரிச்சு வாரேன். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் என்னடானா அழுறீங்க? தாத்தா, நேத்துக்கு
டூர் போன இடத்துல தப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சுல. அப்படி என்ன தப்பா நடந்துச்சு? எத்தனை பொண்ணுங்க இதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அதுவும் தப்பு எதுவுமே நடக்கல. இல்ல தாத்தா, அத வச்சு காலேஜ்ல பசங்க என்னமோ தப்பா பேசிருப்பாங்க போல. அதுக்கு வரும்போது பாய்சன் வாங்கிட்டு வந்திருக்கா போல. என்னமா சொல்ற? அதுக்கு முன்ன ஆதி வந்து தடுத்துட்டாரு. வித்யா, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, எங்களுக்கு அம்மா அப்பா பாசம் எல்லாம் கிடைச்சதே இல்ல. இந்த குடும்பம் தான் எல்லாம். வெளியே உள்ள ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் நல்ல பொண்ணு, எனக்கு எதுவும் ஆகலன்னு புரிய வைக்க என்னால முடியல. என்னால அண்ணனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னால இனிமே நார்மலா வெளியே வரதும் இல்ல காலேஜ் போறதும் எதுவுமே முடியாது தாத்தா. இனிமே யாராவது கேட்டாங்கன்னா அதுக்குன்னு சாகுற அளவுக்கு முடிவெடுத்துருவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா மாடி நீ? உன் அம்மா அப்பா எங்களை நம்பிதான் உங்க 2 பேரையும் விட்டுருக்காங்க. உன் விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும்னாலும் அன்பு பார்த்து பார்த்து தான் எடுப்பான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கேயாவது தப்பா போய் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால தாங்கிக்க முடியாது. உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவான்? இதை யோசிச்சு பாத்தியா நீ? காலத்துக்கு நிம்மதியே இல்லாம நட போனமா வாழ்ந்து தெரியுமா? இந்த வீட்டுல உள்ளவங்க நாங்க தாங்கிப்போமா? ஐயோ, நம்ம பாதுகாப்புல இருந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே இது எங்களால தாங்கிக்க முடியுமா? தப்புதான் தாத்தா, நான் பண்ணது தப்புதான். ஆனா இனிமே இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அதே நேரத்துல என்னால மறுபடியும் காலேஜ் போக முடியாது. சாம், என்ன தாத்தா? உடனே அன்பு வீட்டுக்கு வர சொல்லு. ஓகே தாத்தா. ஏன் வித்யா, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன எங்களை பத்தியெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சித்தப்பாக்க நாங்க என்ன பதில் சொல்லிருப்போம்? ஊர்ல உள்ளவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்கங்கிறதுக்காக இப்படி ட்ரை பண்ணிருக்கியே. நாங்க எல்லாம் செத்தா போயிட்டோம். அம்மாடி, நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப, இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? இப்பவும் அவன் எப்படி சின்ன குழந்தையா உங்க 2 பேரும் எங்க கிட்ட ஒப்படைச்சானோ அதே சின்ன பொண்ணு மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. உனக்கும் அவளுக்கும் பெரியம்மா வளர்ப்புன்னு வித்தியாசம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இசைய பாத்துக்கிறத விடையும் உங்க 2 பேரையும் தான் நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம். ஏன்னா எந்த இடத்துலயும் இது பெரியம்மா வீடு பெரியப்பா வீடுன்னு உங்களுக்கு தோணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்க தெரியுமா? நான் என்னால அண்ணனும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். ஆனா இப்பதான் பெரியம்மா புரியுது, அது கூட அவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விட்டுருக்கோம். அன்பு, தாத்தா, இன்னுமா எழுத முடியலையா? அதான் ஒன்னும் ஆகாம ஆதி வந்து காப்பாத்திட்டாரே. வித்யாவோட அப்பாக்கு போன போடு. தாத்தா, டூர் போன இடத்துல நடந்த விஷயத்த நான் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஆதி விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு பேசி வச்சிருக்காரு. இப்போ எதுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். தாத்தா ஒரு நிமிஷம். இந்தாங்க தாத்தா. இப்ப மித்ரன், தாத்தா. எனக்கா இருந்தாலும் உன் தம்பி எங்க வித்யாக்கு தானே? ஆமா தாத்தா. அதுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்ல தாத்தா, இது சித்தப்பாக்கு கூட தெரிஞ்சதுதான். அவங்களுக்கும் ஆதிக்கு ஒய்ஃபா வித்யாங்கிறதுல சம்மதம் தான். சரி, சந்தோஷம். ஹலோ அன்பு, நான் அன்பு இல்ல பேதாச்சலம். ஹலோ. வணக்கம் பெரியவரை, கேக்குது, சொல்லுங்க. ஒரு சின்ன பிரச்சனை. நாளைக்கு நீங்க கிளம்பி ஊருக்கு வர முடியுமா? நாளைக்கா? இல்லையே பெரியவரே, எப்படியே நாங்க இன்னமும் ஊருக்கு வர்றதுக்கு 1 வருஷமாவது ஆகும். அப்படி இல்லைன்னா 6 மாசமாவது ஆகும். எப்பா பொண்ணை பெத்தவனே, உன் பொண்ணுக்கு தான் ஒரு பிரச்சனை, ஊருக்கு வர முடியுமான்னு கேக்குறேன். நேற்றுக்கே அன்பு அதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டான். அவ படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம மது வீட்டுக்காரரோட தம்பிக்கு வித்யாவை கட்டி வைக்கிறதுலாம் எங்க 2 பேருக்குமே சம்மதம் தான். சந்தோஷம். அப்பா நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வர முடியாது, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் நினைச்ச நேரத்துல நாங்க இங்க இருந்து அங்க வர முடியாது. அப்படி வந்தா எங்க வேலை தான் போகும். ஓ, அது சரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 பொண்ணுங்க மேலயும் எவ்வளவு பாசம், எவ்வளவு அக்கறை. ஐயோ பெரியவரே, நீங்க எத்தனையோ இடத்துல பஞ்சாயத்து சொல்ல போனவரு. உங்களுக்கு தெரியாததான் அக்கறை இல்லாமலாம் இப்படி வெளிநாட்டுல எல்லாம் வந்து வேலை பாக்குறோம். ஓ, சந்தோஷம்ப்பா. சரி, இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்துக்கே வந்துடுறேன். இன்னும் 2 நாளையில உங்க புள்ள வித்யாக்கும் ஆதித்யாக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? என்ன பெரியவரே, 2 நாளையில கல்யாணம்னா? ஏப்பா, உன் பொண்ணுங்க மேல உனக்கு அக்கறை இல்ல. வேலை போனாலும் ஒன்னும் இல்ல, பொண்ணுங்க வாழ்க்கை தான் முக்கியம், உடனே கிளம்பி வாரேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பதில் உன் வாயில இருந்து வரல. அப்பனா பொண்ணோட அம்மா அப்பா இடத்துல இருந்து நாங்க தான் முடிவெடுத்தாகணும். இப்பவும் கேக்குறேன்,
நாளைக்கே கிளம்பி வர முடியுமா முடியாதா? இல்ல பெரியவரே, எப்படியும் வேணா 6 மாசத்துல வந்துடுறோம். அப்பனா என் முடிவை நானும் சொல்லிடுறேன். இன்னும் 2 நாளையில ஆதித்யாக்கும் வித்யாக்கும் கல்யாணம். பொண்ணுக்கு அம்மா அப்பாவா அவளோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் நின்னு எல்லா விஷயத்தையும் நடத்துவாங்க. இதுதான் என் முடிவு. ஒன்னில் நீங்க நாளைக்கு ஊருக்கு வரணும். அப்படி இல்லனா 2 நாளையில நான் குறிச்ச தேதியில 2 பேருக்கு கல்யாணம். எங்களை விட எங்க 2 பொண்ணுங்களையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் எது நல்லதுன்னு தெரியுதோ, எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யுங்க. அப்புறம் நாங்க இங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வித்யாக்கும் திவ்யாக்கும் தான். அவ கல்யாணத்துக்கு ஆகுற பணம் நகை எல்லாமே நாங்களே அனுப்பிடுறோம். சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வச்சிடுறேன். சரிங்க பெரியவரே, நான் அப்புறமா அன்பு கிட்ட பேசுறேன். நல்லது. 2 பேரையும் கோவப்படுத்துறதுக்காக தாத்தா இப்படி சொல்லியிருப்பாரோ? 2 நாளில எப்படி? கேட்டுதா? தாத்தா 2 நாளில எப்படி? ஆமா தாத்தா, 2 நாளையில எப்படி எல்லாம் சாத்தியம்? நான் நினைச்சா நாளைக்கே ரொம்ப சிறப்பாவே என்னால கல்யாணத்தை நடத்த முடியும். என்னப்பா மித்ரன், உனக்கு இதுல ஏதாவது? இல்ல தாத்தா, உங்க விருப்பம் தான் எங்களோட விருப்பமும். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல தாத்தா. அம்மாடி, உனக்காக தான் நான் பேசிட்டு நிக்கிறேன். ஆதி உனக்கு பிடிக்கும் தானே? எனக்கு ஆதி சார பிடிக்கும் தாத்தா. ஆனா என் அக்காக்கு முன்னாடி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வித்யா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் இங்க வந்து இப்பதான் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால எல்லாம் இல்ல. இப்ப உன் லைஃப பாரு. தாத்தா ஒரு முடிவெடுத்தா அதுக்கு முடியாதுன்னு இங்க யாருமே சொல்லக்கூடாது. அம்மாடி, கிழவன் தான் மதிக்கிறதா ஐடியாவா? இல்ல இவன் என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு ஐடியாவா? தாத்தா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். நீ உன பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணல, எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். நீ இசை விடுங்க. அவ வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். இப்ப என் முடிவு இதுதான். உங்க முடிவு அதுன்னா உங்க முடிவு படியே நடக்கட்டும் தாத்தா. இந்த குடும்பத்துல இருக்கிற உங்களை விட என் நல்லதுக்காக யாரும் யோசிக்க போறது இல்ல. அதனால உங்க முடிவு படியே நடக்கட்டும். என்னப்பா கல்யாண மாப்பிள்ள, நீ அமைதியா இருக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தாத்தா. அவ படிப்பு தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை மதிக்கிறேன். 2 நாளையில கல்யாண ஏற்பாடு நீங்க பண்றீங்கன்னா உங்க முடிவு படியே நடக்கட்டும் தாத்தா. உங்க முடிவுக்கு நாங்க சம்மதிக்கிறோம் தாத்தா. சந்தோஷம். அன்பு, தாத்தா உங்க முடிவு படியே நடக்கட்டும் தாத்தா. என்னைக்கா இருந்தாலும் ஆதிக்கு வித்யா தானே. அப்புறம் அன்பு, வித்யாவோட அம்மா அப்பாவா அவங்க பொண்ணுக்கு நகை பணம் எல்லாம் செலவு பண்றது ஓகே தான். அது அவளுக்கு சேர வேண்டாம்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆனா நடக்க போறது விஆர் வீட்டு பொண்ணோட கல்யாணம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துவோமோ அதே மாதிரி நடக்கணும். 2 நாள் தானே இருக்குன்னு எதுலயும் குறை வச்சிடக்கூடாது. புரியுது தாத்தா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு பொண்ணு இசை ஒரு தடவை மணமேடை வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கான். அதே மாதிரி இந்த வீட்டு பொண்ணு இனியாக்க கல்யாணம் நடந்திருக்கு. 2 பேர் கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு நகை போட்டோமோ அதே மாதிரி இந்த வீட்டு சார்பா வித்யாக்கம் போடணும். ஏன்னா இது விஆர் வீட்டு பொண்ணு கல்யாணம் தான். பண்ணிடலாம் தாத்தா. சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. முடியாதுன்னா முடியாதுதான். என்ன விளையாடுறாங்களா? எங்களுக்கு இருக்கிறதே ஒத்த பிள்ளை. அவங்க இஷ்டத்துக்கு 2 நாள்ல கல்யாணம்னா அப்படியே தலையாட்டிட்டு போக முடியுமா? ஐயோ சித்தி, இப்ப நீ எதுக்கு கத்துற? மித்ரன், கண்ணா நீ இதுல தலை போடாத. எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை. உனக்கு தெரியல, பிஆர் வீட்டு அளவு என் வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி திடுத்துப்புன்னு அவசரமா என் பிள்ளைக்கு 2 நாளையில கல்யாணம்னா? ஐயோ சித்தி, உனக்கு வித்யாவை பிடிச்சிருக்கலாம். என்னைக்கானாலும் ஆதிக்கு வித்யா தான். இதுக்கு சம்மதிச்சனே. 2 நாளையில கல்யாணத்துல என்னவா? மித்ரன், நான் ஒரு பிள்ளையதான் பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு பொண்ணு பாக்குறது, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், அது பிறகு கல்யாணம், இவ்வளவு வேலை இருக்கு. இதுக்கெல்லாமே 1.5 மாசம் 2 மாசமாவது டைம் வேணும். அவர் என்னடானா 2 நாளையில கல்யாணம்னா என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா நாங்க? ஐயோ சித்தி, கத்தாத. கௌசல்யா, நீ எதுக்கு இப்ப இப்படி கத்துற? உனக்கு புரியாதுக்கா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை. நாளைக்கு அடுத்த நாள் கல்யாணம்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? என்னால இதுக்கு சம்மதிக்கவே முடியாது. என்ன சித்தி, உன் சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது. பார் மக்களே, நான் ஒரே ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். சரி, ஒண்ணு நடந்து போச்சு. இனி ஊருக்கு பயந்து 2 நாளையில கல்யாணம்னா என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாதுமா. சித்தி, இப்ப வித்யாவோட நிலைமை உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கான். நம்ம குடும்பத்துல மித்ரன்கா இருக்கட்டும், ஆதிக்கா இருக்கட்டும், பொண்ணுங்களை மதிக்கிறதுக்கு தான் கத்து கொடுத்துருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பொண்ணோட நிலைமை எனக்கு புரியுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் 2 நாளையில கல்யாணம்னா? ஏன் சித்தப்பா இப்படி அமைதியா நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தங்கம், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒத்த பிள்ளை, அவனுக்கு கல்யாண ஏற்பாடு வரும்போது நாங்க என்னென்ன கனவு கண்டிருப்போன்னு உனக்கு தெரியாதது இல்ல. அதே நேரத்துல வித்யா இப்படி தப்பான முடிவெடுக்க போயிருக்கானா? அவ இப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான்னு எனக்கு புரியுது. அவர் இப்படிதான் அமைதியா ஊதி இருப்பாரு. இங்க பாரு மக்களே, என்னால 2 நாளையில கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. நீ இப்ப எதுக்கு கத்துற? எல்லாரும் உள்ளதானே நின்னு பேசிட்டு நிக்கிறான். நீ பேசுறது மட்டும் வெளிய வரைக்கும் கேக்குது. மக்களே, உனக்காவது புரியும்னு நினைச்சேன். உனக்கு தான் சித்தி கொஞ்சம் கூட புரியல. எனக்கா
ஆமா, இப்ப நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். வித்யா இருக்க இடத்துல நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்ப கூட அவங்களுக்கு ஈக்குவலா எங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. கல்யாணத்தை கிராண்டா எடுக்கணும், அவங்க பேச்ச எதுக்கு கேட்கணும்னு பேசிட்டு நிப்பியா? மித்ரா, வித்யா இடத்துல நீ தான் மாட்டிருக்க. நீ அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க தானே? என் அளவு அவ மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, அவளால ஃபேஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாம நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். என்கிட்ட அவகிட்ட கேட்ட மாதிரி எவனை வந்து கேட்க போறது இல்ல. ஆனா அவ ஃபேஸ் பண்றது வேற. இப்ப என்னதான் சொல்ல வர நீ? அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே உன் புள்ள ஆதியாலதான். ஆதியாலயா? அப்புறம் இல்லையா பின்ன? இவன் தான் எப்பவோ சம்பாதிச்சு வச்சான். அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா ஆதியவே பழி வாங்கலாம்னு நினைச்சிருக்கான். சித்தினி அந்த சிச்சுவேஷன்ல இல்ல. இப்பவும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வித்யா வாயில இருந்து உங்களாலதான் இந்த நிலைமைன்னு கூட அவ சொல்லல. ஆதிய பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க என்னடானா நம்ம பையனால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம லப லபான்னு கத்திட்டே இருக்கீங்க. அது எப்படி இப்ப மட்டும் அமைதியா நிக்கிறேன்? அது இவ்வளவு நேரமா நாங்க இததான் சொன்னோம். கொஞ்சம் கூட இறங்கி வராமா இப்ப அமைதியா கட்டிட்டு நிக்கிறேன். அண்ணா உனக்கு தெரியாதா, அவ அடங்குற ஒரே ஆளு மித்ராக்கு தான். அப்படியெல்லாம் இல்ல. என் பிள்ளை ஒண்ணு சொன்னா அது சரியா இருக்குங்கிற நம்பிக்கை. அதனாலதான் கோயிலுக்கு போயிருந்தவளுக்கு மெசேஜ் பண்ணேன், உடனே வீட்டுக்கு வாணும். சரி, எனக்கு அவ நிலைமை புரியுது. ஆனா 2 மாசம் பிளான் பண்ணா இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி 2 நாளில நடக்க போற கல்யாணம் இருக்கணும். நீ எதுக்கு கவலைப்படுற? நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு சம்மதம் தானே சித்தப்பா? மித்ராவே சொல்லிட்டான். அதுக்கு பிறகு என்ன? எதுவா இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி யோசிச்சு முடிவெடுப்பா. அவ எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும். இவரு உள்ள வாங்க. வாங்க தாத்தா. வணக்கம்ப்பா. வணக்கம். நான் ஆதியோட அப்பா. புரியுது. இப்படி 2 நாளில கல்யாணங்கிறது எனக்கு புரியுது. உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா எங்களுக்கும் வேற வழி இல்ல. பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கா. இன்னும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுல்ல. எனக்கும் வேற வழி தெரியல. அவளை பெத்தவங்களுக்கும் அவ மேல அக்கறையே இல்ல. சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல நின்னுதான் வளர்ந்துட்டு இருக்கா. எனக்கு புரியுது. 2 நாளில கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்மதம் தான். உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. அப்புறம் சொல்றதுக்குலாம் ஒன்னும் இல்ல. என்னதான் நாங்க குடும்பமா அவங்க 2 பேரையும் அரவணைச்சாலும் அம்மா அப்பா பாசம் கிடைக்கலையேன்னு நிறைய இடத்துல வித்யா எங்க இருக்கிறது எனக்கே தெரியும். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு நீங்க தான் அம்மா அப்பா மாதிரி. எங்களுக்கு பொண்ணு கிடையாது, உங்களுக்கே தெரியும். எங்க பையனுக்கு யாரு பொண்டாட்டியா வாரதோ அந்த பொண்ணுதான் எங்களுக்கு பொண்ணு மாதிரி. கல்யாணம் 2 நாளையில வச்சிருக்காதான் கொஞ்சம் வருத்தமா இருந்ததே தவிர வித்யா எங்களுக்கு பிடிச்ச பொண்ணுதான். அதனால நீங்க கவலைப்படாதுங்க. நல்லபடியா நாங்க பாத்துப்போம். அது போதும்மா. அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும். அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துப்போம். நீங்க கல்யாண ஏற்பாடா சிறப்பா நடத்துங்க. சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். சரி. அன்பு. தாத்தா, நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதுங்க. நாளைக்கு கல்யாணம் ரொம்ப சிறப்பாவே நடக்கும். வித்யா, கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். உனக்கு தான் கல்யாணம். எப்படிக்கா சந்தோஷமா இருக்க சொல்றேன். அவங்க 2 பேருக்கும் எங்க மேல பாசமே இல்ல. நாங்க எல்லாம் இருக்கோம் இல்லடி. நீ இப்படியே பேசுறது எங்களுக்கெல்லாம் உன் மேல அக்கறை இல்லாத மாதிரி இருக்கு. இல்லக்கா, அவங்களுக்கு எங்க மேல சுத்தமா அக்கறை இல்ல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்க போகுது. ஆனா இத சந்தோஷமா ஏத்துக்கிற மனநிலையில நான் இல்லை இப்போ. எல்லாம் சரியாகண்டி. நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் ஒரு நாள் தான். திவ்யா, நீ இப்படி அழுத்துட்டே இருக்காத. இந்த ரூம்ல நம்ம எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நீ எனக்கு அம்மா மாதிரி தான் நடந்திருக்க. விடிஞ்சா கல்யாணம். நீ ஆதி சார் வீட்டுக்கு மருமகளா போக போறல. அப்புறம் திவ்யாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் அழுற? நானுமே இந்த கல்யாணத்தை இப்ப ஏத்துக்கிற மனநிலையில இருக்கேன். என்னால தான் முடியல திவ்யா. சரி, நீ நான் அழறேங்கிறதுக்காக அழாத. எனக்கு இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. நீ சந்தோஷமா இருந்தா போதும். அக்கா இருக்கா, அண்ணன் இருக்கா, இனியா இருக்கா. அதனால நான் சந்தோஷமா தான் இருப்பேன். எல்லாரும் என்ன நல்லா பார்த்துப்பாங்க தான். நான் அப்படியெல்லாம் விட்ட மாட்டேன் திவ்யா. நான் போறேங்கிறதுக்காக நீ அழுதுட்டே இருக்காத. ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு 6 மாசமாவது வேணும். ஆனா எனக்கு 2 மாசம் கூட கிடைக்கல. வெறும் 2 நாள் தான். கோழத்தனமா ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தேனா இப்ப தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. தாத்தா பேச்ச என்னால மறக்கவும் முடியல திவ்யா. வித்யா, உள்ளவானே, நான் சந்தோஷமா தான் இருக்கேனே.
நீ முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அது ஒண்ணு நல்லா தான் பார்த்து பாரு வித்யா, அந்த நம்பிக்கை அண்ணனுக்கு இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், அக்காக்கு கல்யாணம் ஆகாம இதை என்னால ஏத்துக்கவே முடியலண்ணே. திவ்யா, இசையை பத்தி நீ கவலைப்படாத. இசைக்கு சாம் தான். அப்போ மொத நாளைக்கு சாம்க்கு அக்காக்கு கல்யாணத்தை நடத்திடேன். ஐயோ, என்னடா பேசுற? அவங்க 2 பேரும் மனப்பூர்வமா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்காத. அவ வாழ்க்கைய நல்லபடியா அண்ணன் நான் அமைச்சு கொடுப்பேன். நீ யோசிக்கிறது புரியுது. அக்காக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, நாளைக்கு அவ வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா வித்யா, அவளுக்கு சாம் தான். அதனால நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நாளைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கலானே. அதெல்லாம் இல்லடா. அப்புறம் நீ திவ்யாவை பத்தி கூட யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படாத. நான் இருக்கேன், இசை இருக்கா, இனியா இருக்கா, குடும்பத்துல எல்லாருமே இருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்னா கூட சந்தோஷமா இருக்கோண்ணே. ஆனா ஆதி சார் வீட்டுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். வித்யாமா, பொண்ணா பிறந்தா எல்லா பொண்ணும் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஒரு நாள். என்ன உனக்கு நீ எதிர்பார்க்காத நேரத்துல நடக்குது. இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சவர் தானே. நீ எதுவும் வருத்தப்படாதானே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிடா, நீ எதையாவது யோசிச்சு தங்கச்சிய நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காதான். சித்தி சித்தப்பா இல்லைன்னு வருத்தப்படாத. உனக்கு அண்ணே நான் இருக்கேன். எங்க 2 பேருக்கும் நீ போதும் அண்ணே. சரிடா, நீ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்த ரெஸ்ட் எடு. அப்பதான் நாளைக்கு ரிலாக்ஸா இருக்கும். ம். நான் வரேன். வித்யா வாங்க சார். வித்யா, நான் போய் குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். லூசு, என்ன அழுதுட்டா இருக்க? அழலாம் இல்லையே. அப்பால இருந்தே அழுதுட்டா இருக்க, பார்த்தாலே தெரியுது. இப்ப என்ன பிடிக்கலையா? என்ன பிடிச்சிருக்கு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்க போகுது. ஆனா இவ்வளவு சீக்கிரமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்பதான் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். இதெல்லாம் யோசிச்சு இப்பவே அக்செப்ட் பண்றதுக்கு முடியல. இதெல்லாம் கிறுக்குத்தனமா கோலத்தனமா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தியன்னா தாத்தா இப்படி அவசரப்பட்டிருப்பாங்களா? புரியுது. சரி, இப்ப என்ன? திவ்யாவை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கேன். அவ இது வரைக்கும் இந்த ரூம்ல தனியா கூட தூங்கினது இல்ல. என்ன உங்க வீட்டுக்கு நாளைக்கு கூட்டு போறீங்க. அவளால அதை தாங்கவே முடியல. இதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு 2 மாசமாவது டைம் இருந்துக்கணும்ல. சரி, நம்ம கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு போகலாம். அப்புறம் மித்ரன் மாதிரி வாடகைக்கு காசு கொடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிடலாம். உங்க அம்மா அப்பா இதுக்கு ஒத்துப்பாங்களா? எலூசன், இவ்வளவு நாளும் கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருந்தேன். உங்களுக்கு ஓகே? எனக்கு டபுள் ஓகே. அப்புறம் நாளைக்கு கல்யாணம்டி, அவசர அவசரமா தான் நடக்குது. அதுக்காக அழுது அழுது முகத்தை நாசம் பண்ணிடாத. இந்த கிண்டல் எல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையில்ல. அப்புறம் தாலி கட்டும் போது உருன்னு இருப்ப. 10 வருஷம் தாண்டி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு குழந்தைங்க போட்டோவை பார்க்கும்போது கேவலமா இருக்கும். போங்க சார், உங்களுக்கு எப்ப என்ன சொல்லணும்னே தெரியல. அம்மாடி, சிரிச்சிட்டியா? அது போதும்.